இந்த வாரம் வானவில் லிவ் லைஃப்ல நம்ம எபிசோட் ஒரு ஸ்வீட் நோட்ல ஆரம்பிக்கிறதுக்காக ஹாகன் டாஸ் ஐஸ்கிரீம் ரெஸ்டாரண்ட் போறோம். இதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஹாரிங்டன் ரோட்ல இருக்கிற ஷாப்பர் ஸ்டாப் போறோம். இப்போ நான் காதல் நவாஸ் கான் ரோட்ல இருக்கிற ஹாகன் டாஸ் ஐஸ்கிரீம் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கேன். இது ஏன்னா ஒரு ஜெனரல் ஐஸ்கிரீம் பார்லர்னு சொல்ல மாட்டேன்னா, இங்க ஐஸ்கிரீம் வெறும் ஐஸ்கிரீம் பார்க்காம அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா ஹேண்டில் பண்றாங்க. அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. இத பத்தி ஜாஸ்தி நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கிட்டே நம்ம போய் பேசலாம். ஹாகன் டாஸோட மேனேஜர் தினேஷ் நம்ம கூட இருக்காரு. ஹலோ தினேஷ். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வண்டர்ஃபுல். சோ ஹாகன் டாஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஹாகன் டாஸ் ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்லணும்னா, ஹாகன் டாஸ் ரெஸ்டாரண்ட் நேம் வந்து இட்ஸ் a German word. Ice-cream we are getting from France. All right. And company is an American company. All right. So American company but ice cream from France. And served in Chennai. Okay. Wonderful. So இங்க உங்களோட signature flavors-னா என்ன சொல்றீங்க? சிக்னேச்சர் ஃப்ளேவர்ஸ் என்ன சொல்லணும்னா, பெல்ஜியம் சாக்லேட் சொல்லுவேன், மக்காடமியா நட் சொல்லுவேன், ரோலைன்ஸ் அண்ட் கிரீம், துல்சி லீச்சி. ஆல் ரைட். சோ இதெல்லாம் ரொம்ப சிக்னேச்சர் ஃப்ளேவர்ஸ் எல்லாரும் விரும்பி வாங்குறது. ஆல் ரைட். அண்ட் ஹாகன் டாஸ் சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து அந்த கிரியேஷன்ஸ் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஒரு ஐஃபில் டவர் மாதிரி, லண்டன் பிரிட்ஜ் மாதிரி. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கிரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கிரியேஷன் சொல்லணும்னா ஃபாண்டியூ சொல்லலாம், ஈஃபில் டவர் சொல்லலாம், ப்ரூக்லின் பிரிட்ஜ். கெஸ்ட் வரவங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. சோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா வெறும் ஹாகன் டாஸ்ல தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமா, ஹாகன் டாஸ் சொல்றேன். ஆல் ரைட். சோ இதுல உங்களோட ஃபேவரட் கிரியேஷன் என்னது? என்னோட ஃபேவரட் கிரியேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஃபில் டவரும் சம்மபரிஸ் அண்ட் கிரீம் சண்டேவும் நான் இங்க காட்ட போறேன், செஞ்சு காட்ட போறேன். ஓகே. சோ எங்க காட்ட போறீங்க? ஆல் ரைட். நம்ம எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. அண்ட் இதோட ரேஞ்ச், பிரைஸ் ரேஞ்ச் என்ன சார்? ஸ்கூப்ஸ் வந்து 210 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கிரியேஷன் வந்து 330 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃபைன். அண்ட் வெறும் ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் இல்லாம இங்க நிறைய மஃபின்ஸ் அதெல்லாம் கூட கிடைக்குமா? பேஸ்ட்ரீஸ் இருக்கு எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, குக்கீஸ், மஃபின், அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி சீஸ் கேக் இருக்கு, டபுள் சாக்லேட் கேக் இருக்கு. ஓகே. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா வாஃபிள் இருக்கு, பேன் கேக் இருக்கு, கிரெப் இருக்கு. பேன் கேக் வாஃபிள்ஸ்லாம் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட. ஆமா, பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. அண்ட் இந்த கேக்ஸ் எல்லாம் நீங்க இண்டிவிஜுவலா செல் பண்ணுவீங்களா? லைக் as a birthday இண்டிவிஜுவலா செல் பண்ணுவோம், வித் காம்போவோட செல் பண்ணுவோம், ஐஸ்கிரீமோட காம்போவும் செல் பண்ணுவோம். ஓகே. சோ நீங்க அதுவும் ஒரு கிரியேஷன் மாதிரி இல்லைங்களா? ஒரு காம்பினேஷன். ஓகே. இப்பலாம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எந்த பர்த்டே பார்ட்டி போனாலும் ஐஸ்கிரீம் கேக் இருக்கான்னு கேக்குறாங்க. சோ ஹாகன் டாஸ்ல ஐஸ்கிரீம் கேக்ஸ் அவைலபிளா? எங்க கிட்ட ஹாகன் டாஸ்ல ஐஸ்கிரீம் கேக்ஸ் அவைலபிள். ஓகே. அதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1825 வருது. யூ கேன் சர்வ் 6 persons. ஆல் ரைட். சோ ஒரு ஃபுல் கேக். சோ நீங்க பர்த்டே மெசேஜ்னா எழுதலாம் கொடுங்க. ஓகே வண்டர்ஃபுல். அண்ட் பெவரேஜஸ் கூட சர்வ் பண்றீங்க இல்லீங்களா? ஷேக் சர்வ் பண்றோம். ஹாகன் டாஸ் ஃப்ளேவரை வச்சு ஷேக் சர்வ் பண்றோம், ஹாகன் டாஸ் ஷேக். ஓகே. சோ இந்த ஐஸ்கிரீம்ஸ் வச்சு அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷேக். ஓகே. சோ அது என்ன பிரைஸ்? 550 plus taxes. ஆல் ரைட். வண்டர்ஃபுல். சோ கிரியேஷன் பண்ண போயிடலாமா? ஓகே. ஹாகன் டாஸ்ல பண்ற கிரியேஷன்ஸ் தான் நம்ம வீட்ல ட்ரை பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணி பாக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ மன்வீர் நம்ம கூட இருக்காரு. சோ இவங்களோட 2 சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் நமக்கு பண்ணி காமிக்க போறாரு. சோ மன்வீர், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐஃபில் டவர் பண்ண போறோம். ஐஃபில் டவர். ஓகே. சோ இது வந்து ரெக்டாங்கிள் பிளேட். ஆல்ரைட். நமக்கு ஒரு brownie தேவைப்பட்டது இதுக்காக. அப்புறம் 2 scoops of ice cream. சரி. அப்புறம் டார்க் சாக்லேட் ஐஃபில் டவர். ஓகே. இது வந்து ஒரு கோகோ சென்சர் பவுடர். மாதிரி அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக. ஓகே. இது வந்து கோகோ பவுடர். இது வந்து 5 கிராம் போடணும் இதுல. ஓகே. For the reflection shadow for the Eiffel Tower. ஓ வாவ். சோ இப்போ அந்த சென்சர்ல தூக்கிட்டா நமக்கு அதுல ஒரு கோகோ பவுடர் ஐஃபில் டவர் மாதிரி கிடைக்குது. ஓகே. Reflection shadow. ஆல் ரைட். ஷேடோ வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம brownie வைக்க போறோம். இதுல வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட்டா. ஓகே. இது என்ன whipped creamங்களா? whipped cream. ஒரு லோகோ வைக்கிறதுக்காக ஒரு டெக்கரேஷன் மாதிரி. ஓகே. இது வந்து raspberry frozen. frozen raspberry. இது வந்து சீசன் எப்பவுமே கிடைக்காது. அதனால நம்ம frozen யூஸ் பண்றோம். All right, fine. Häagen-Dazs symbol. இது வந்து பெல்ஜியம் சாக்லேட் டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம். இது வந்து சாப்பிட்டா ஃபினிஷிங் டச்ல ஒரு பிட்டரா மாதிரி ஃபீலிங் ஆகும். ஓகே. இது வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஐஸ்கிரீம். இது மேல வைக்க போறோம். ராஸ்பெரி ஃப்ரோசன் டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம். இப்போ வந்து ஐஃபில் டவர் ரெடி. இந்த ஐஃபில் டவர் கிரியேஷன் பண்றதுக்கு மன்வீர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபில் டவர் ஷேப்ல ஒரு ஸ்டென்சில் எடுத்து அது ஒரு பிளேட் மேல வச்சுக்கிறாரு அண்ட் அதுல கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணா அது ஐஃபில் டவர் ஷேடோவை ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பிரவுனிய நல்லா வார்ம் பண்ணிட்டு அதை அந்த பேஸ்ல வச்சிடணும். அதுக்கு மேல கொஞ்சம் பெல்ஜியம் சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டுட்டு டார்க் சாக்லேட்ல பண்ண ஐஃபில் டவர் ஷேப்ஸ் வந்து சுத்தி வச்சுட்டு ராஸ்பெரி அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணீங்கன்னா ஐஃபில் டவர் கிரியேஷன் ரெடி. சூப்பர் ஐஃபில் டவர் கிரியேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணி காமிக்க போறீங்க? சம்மர் பெரிஸ் அண்ட் க்ரீம் சண்டே பண்ண போறோம். சம்மர் பெரிஸ் அண்ட் க்ரீம் சண்டே. ஓகே. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து ராக் கிளாஸ். இது ராஸ்பெரி சாஸ் 20 ml போடணும். ஓகே. பாட்டம்ல டெக்கரேட் பண்ண மாதிரி. ஆல் ரைட். சோ அது நல்ல கலரும் இருக்கும் இல்லைங்களா? ஓகே. இது வந்து ராஸ்பெரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லேடி ஃபிங்கர் பிஸ்கட் கட் பண்ணி உள்ள போட போறோம். இது வந்து whipped cream. இது வந்து சோ அந்த ராஸ்பெரி சாஸ் அதுக்கு மேல பிஸ்கட் அதுக்கு மேல whipped cream. whipped creamல இருந்து இது க்ளோஸ் பண்ணிட்டு இது மேல ஒரு ஐஸ்கிரீம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் கவர் பண்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் உள்ள ஃபில் பண்ணுவீங்களா? ஆமா. இப்போ வந்து சம்மர் பெரிஸ் அண்ட் க்ரீம் ஐஸ்கிரீம் மேல வெச்சாச்சு. இது அப்புறம் லேடி ஃபிங்கர் பிஸ்கட்ல டெக்கரேட் பண்ண போறோம். சோ திருப்பி கார்னிஷ்க்கு அந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கட். அப்புறம் 4 to 5 numbers of raspberry. All right. இது again frozen இல்லைங்களா? ஏன்னா சீசன் இல்லனா கஷ்டம். ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம். பெரிஸ் மிக்ஸஸ் ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, சம்மர் பெரி, ப்ளூபெரி. ஓகே. எல்லா பெரிஸுமே மிக்ஸ் பண்ண மாதிரி. 4-5 flavors 4-5 பெரிஸ் மிக்ஸஸ் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கும். அதனால வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. சோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்டி ஃப்ளேவர்ஸ் ரொம்ப ஃப்ரூட்டி ஃப்ளேவர். இது ஆமா. ரிஃப்ரெஷிங் மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ளேவர் இருக்கும். அது வந்து கெஸ்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. one of your best sellers அப்படினு சொல்லலாமா? ஆமா. ஓகே. சம்மர் பெரி சண்டே வந்து மேக்ஸिमम கெஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. Oh, wonderful. Thank you so much மன்வீர். ரொம்ப கூலான ரெண்டு கிரியேஷன்ஸ் எங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கு. Thank you. என்னதான் கிரியேஷனா இருந்தாலும் Häagen-Dazs ஐஸ்கிரீம்னு சொன்னா it all comes down to the taste இல்லைங்களா? So I don't think நம்மள டிசப்பாயிண்ட் பண்ண போறது இல்ல. So எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஐஃபில் டவர். இது பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சாக்லேட் ஓவர்டோஸ். ஏன்னா அந்த பெல்ஜியன் சாக்லேட் ஐஸ்கிரீமும் அவ்வளோ நல்லா ஒரு பிட்டர் டிண்டோட ஒரு ரொம்ப நல்ல சாக்லேட் ஐஸ்கிரீம். அண்ட் அந்த ப்ரௌனி பாத்தீங்கன்னா அவங்க ஹீட் பண்ணிருக்கிறதுனால அது நல்லா வார்மா சாஃப்டா இருக்கு. ஸோ ஓவரால் வந்து இது ஒரு சாக்லேட் லவர்ஸ்க்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஐஸ்கிரீம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறது மன்வீர் நமக்காக பண்ண செகண்ட் கிரியேஷன் சம்மர் பெரிஸ் வித் கிரீம் சண்டே. இந்த சம்மர் பெரிஸ் ஐஸ்கிரீமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட்டியா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ் எக்கச்சக்கமான பெரிஸ் போட்டு வச்சிருக்காங்க.
அண்ட் அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு கிரீம், அப்புறம் அந்த ராஸ்பெரி சாஃப்ட் லேயர் அண்ட் பிஸ்கெட்லாம் இருக்கிறதுனால கிரன்ச்சி அண்ட் தென் சாஃப்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இட் கிவ்ஸ் a very good taste in the mouth. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் ஃபிளேவர்ஸ் விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு இந்த சண்டே வந்து ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும். So it's a very nice Sunday. And அடுத்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வானவில் லிவ் லைஃப்ல ஒரு சின்ன பிரேக். Live life. ஷாப்பிங் போறது வச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும். சப்போஸ் நீங்க உங்க வைஃப் ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்கன்னா, ஐயோ நீ சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சுட்டு போ, ஏன்னா நிறைய கடைக்கடையா ஏறி இறங்கணும், சாப்பிடலாம் டைம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் வைக்கிற மாதிரி தான் ஷாப்பர் ஸ்டாப் அமைச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா 4 இடத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஹாரிங்டன் ரோட் பிரான்ச். ஷாப்பர் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு. பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாம இங்க எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா க்ளோதிங் வேணும்னா அது இருக்கு, ஆக்சசரிஸ்ல ஷூஸ், பேக்ஸ், கம்மல் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ புதுசா ஹோம் அப்ளையன்சஸ் வேற வைக்கிறாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்டர் ஒன் ரூஃப், ஒரு பில்டிங்லயே கிடைக்குது. சோ இன்னைக்கு இந்த ஷாப்பர் ஸ்டாப்பை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா women's western sectionல மொத்தம் 16 brands வச்சிருக்காங்க. and இதுல 5 brands பாத்தீங்கன்னா in house, அதாவது ஷாப்பர் ஸ்டாப்போட ஓன் பிராண்ட்ஸ். இன்னைக்கு வானவில் லிவ் லைஃப்ல நம்ம இந்த 5 brands மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிராண்ட் பாத்தீங்கன்னா லைஃப். இதுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பிரிண்ட்ஸ் அண்ட் நிறைய ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நிறைய பேகி பேண்ட்ஸ் அண்ட் நிறைய கலர்ஃபுல் டாப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ என்ன பிக் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஐ ஜீன்ஸ் வேர். இந்த பிராண்ட்ல நல்ல டாம் பாய் கேர்ள்ஸ், ரஃப் அண்ட் டஃப் கேர்ள்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஷர்ட்ஸ், பேகி டி ஷர்ட்ஸ் அண்ட் வித்தியாசமான கலர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்ல நிறைய டெனிம்ஸ் கூட இருக்கு. ஐ ஜீன்ஸ் வேர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் $390. பாத்தீங்கன்னா the fifth and final in-house brand Eliza Donatien. Eliza Donatien பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் அண்ட் செமி ஃபார்மல்ஸ் க்ளோத்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து உங்க ரெகுலர் டே டு டே ஃபார்மல்ஸ் இல்லாம சப்போஸ் உங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஈவென்ட் ஏதாவது இருக்குன்னா அங்க போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ட்ரெஸ் அப் பீசஸ் இருக்கு.
ஷாப்பர் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு. பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாம இங்க எல்லாமே இருக்கு. சோ இன்னைக்கு இந்த ஷாப்பர் ஸ்டாப்பை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ரொம்ப எசென்ஷியல். உலக க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்லயே பாத்தீங்கன்னா பாடி ஓடருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இங்க ஷாப்பர் ஸ்டாப்ல 35 பெர்ஃபியூம் பிராண்ட் வச்சிருக்காங்க. அதுல 2 பாத்தீங்கன்னா அகைன் இன் ஹவுஸ், அதாவது ஷாப்பர் ஸ்டாப்போட ஓன் பிராண்ட். அதுதான் லைஃப் as well as ஹாட் கரி. இதுல பாத்தீங்கன்னா men and womenக்கு தனித்தனியா எக்கச்சக்கமான ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் வாங்குனீங்கன்னா வெறும் 199 தான். இன்னைக்கு நான் பிக் பண்ணிருக்க 2 ஃபிளேவர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் கர்மா அண்ட் பேஷன் ஃபியூஷன். என்ன கேட்டீங்கன்னா ஒரு லுக் கம்ப்ளீட் பண்றதே பேக்ஸ் தாங்க. அண்ட் யூட்டிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கூட இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளில போறீங்கன்னா உங்க கீஸ் போன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இப்பெல்லாம் வேற வேற சைஸ் ஷேப்ஸ்ல நிறைய பேக்ஸ் வருது. அண்ட் இந்த ஷாப்பர் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா 7 பிராண்ட்ஸ் ஆஃப் பேக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல again 2 இன் ஹவுஸ், அதாவது எலிசா டானட்டே அண்ட் ஹாட் கரி. சோ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 பேக்ஸ் பிக் பண்ணலாம். எப்பவுமே கேர்ள்ஸ் ரொம்ப எக்ஸைட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சசரி ஷாப்பிங் தாங்க. ஏன்னா சின்ன சின்னதா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்கும். சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்க ஷாப்பர் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா 2 பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஃபார் விமன் ஆக்சசரிஸ். அதுல பாத்தீங்கன்னா ஒன்னு லைஃப், இன்னொன்னு ஹாட் கரி. ஹாட் கரி பாத்தீங்கன்னா எத்னிக் அவுட்ஃபிட், அதாவது குர்தா சாரீஸ் எல்லாம் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி கம்மல் வளையல் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டச்சோட நிறைய மாடர்னான ஆக்சசரிஸ் இருக்கு. ஷாப்பர் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா விமென்க்கு வெஸ்டர்ன் வேர் மட்டும் இல்லாம இந்தியன் க்ளோத்ஸ் கூட இருக்கு. அதையும் இவங்க 3 இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிராண்ட் பாத்தீங்கன்னா டாப். டாப்ல இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாமே வந்து டெய்லி யூஸ், அதாவது நீங்க டெய்லி ஆபீஸ்க்கு போட்டுட்டு போற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் செட், அதாவது குர்தா பாட்டம் அண்ட் துப்பட்டாவோடயும் இருக்கு. அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச், நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் கூட பண்ணிக்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா காஷிஷ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் கலெக்ஷன். சோ நீங்க சப்போஸ் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிலாம் போறீங்கன்னா ஒரு மாதிரி பார்ட்டி வேர் லுக் வேணும் இல்லைங்களா? சோ அதுக்கு வந்து இங்க நிறைய அவுட்ஃபிட்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தசராவை முன்னிட்டு இங்க ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம அந்த தசரா கலெக்ஷன்ல இருந்தா ஒரு அவுட்ஃபிட் பிக் பண்ண போறோம். நம்ம பார்க்க போற ஃபைனல் எத்னிக் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஹாட் கரி. ஹாட் கரி பத்தி சொல்லணும்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கான டிசைன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீவ்லெஸ், ஆல்டர் நெக், நிறைய ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸ் தான் இதுல வச்சிருக்காங்க. இதுலயும் அகைன் நீங்க வெறும் குர்த்திஸும் பிக் பண்ணலாம், இல்லைன்னா செட்ஸ் கூட பிக் பண்ணலாம். ஹாட் கரி அண்ட் காஷிஷ் பாத்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 2499. சோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்த 3 செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி 3 எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை, this is Nakshatra signing off from Bonneville. Live life.